ஹாய் மக்களே, என்ன பார்க்குறீங்கன்னா 2 தக்காளி 1 வெங்காயம் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து தோசைக்கு பணியாரத்துக்கு ஏற்ற ஒரு டிஷ் சூப்பராக செய்யலாம். நான் உங்ககிட்ட எப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் தக்காளி வந்து 2 பழத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மிளகாப்பொடி, நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, மிளகாப்பொடி இது வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போதும். இது கூட வந்துட்டு உப்பு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வந்துட்டு எண்ணெய், இதுக்கு வந்து கடலை எண்ணெய் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். உப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து வணக்கவோ இது பண்ணவோ எதுவும் வேக வைக்கவோ கூடாது. அப்படியே பச்சையாக தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். பாருங்க, பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு, அந்த டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனனாலே எங்கள் அம்மாவை வந்து இதுதான் நான் செய்ய சொல்லுவேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து தொக்கு தான் அடிக்கடி செய்வாங்க. இதோட நேம் வந்து தொக்கு. எங்களோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே.